மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தக் லைஃப் திரைப்படத்தோட ட்ரெய்லர் தற்போது வெளியே இருக்குது. இப்போதான் சுட சுட பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ ட்ரெய்லர் எப்படி இருந்தது உங்களுக்கு? அடுத்து வரப்போகிற பெரிய படம் தக் லைஃப் தான். அதாவது கமலும் சிம்புவும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது தக் லைஃப் படத்துக்கு. ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கரெக்டாக கட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஷார்ப்பாக எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் காட்டும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. கேமரா ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. டெக்னிக்கல் ஒர்க்கு மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம். எப்போவுமே அது பின்னி எடுத்துருவார். அந்த காலத்துலேருந்து டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்கில்டாக படம் எடுக்கிற டேரக்டர், ஹாலிவுட் லெவலில் எடுக்கிற டேரக்டர் மணிரத்னம். 38 வருஷம் கழித்து கமலும் மணிரத்னமும் சேர்ந்துருக்காங்க நாயகனுக்கு அப்புறம். இந்த படத்தில் நாயகனோட சாயலை பல இடங்களில் தவிர்க்க முடியல. அதாவது ஒரு பாட்டில் ஹோலி பாட்டில் கமலஹாசன் ஆடுவார். அந்த பாட்டு மாதிரியே இங்கே ஹோலியில் சிம்பு ஆடுற மாதிரி ஒரு பாட்டு அதெல்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன கமலஹாசன் காமிப்பாங்கள்ல, அந்த கமலஹாசன் மாதிரியே இங்கே சின்ன சிம்பு காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அதே ஒரு சாயல், ஒரு நாயகனுடைய பேட்டர்ன். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம நாயகனில் பார்த்திங்கன்னா நம்ம சரண்யா கமலஹாசனோட ஒய்ஃபாக இருப்பாங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா அபிராமியோட ஒரு காம்பினேஷன் கமல் இருக்குது. அப்புறம் சிம்ரனோடையும் அப்புறம் த்ரிஷாவோடையும் ஒரு காம்பினேஷன் இருக்குது. அது என்னன்னு தெரில. 2 காதலா இல்லை 2 அத்தியாயமாக காட்ட போகிறாங்களா? முற்பகுதியில் அபிராமியும் பிற்பகுதியில் த்ரிஷாவா அப்படின்னு நமக்கு தெரியல. ட்ரெய்லர் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா த்ரிஷாவும் சிம்புவும் தான் ஜோடி அப்படின்னு எதிர்பார்த்தோம். கடைசியில் பார்த்தா கமலுக்கு ஜோடி தான் த்ரிஷாவா? அதாவது த்ரிஷாவும் சிம்புவும் ஜோடியாக இருக்கிறது தான் நியாயம். இப்போ பார்த்தீங்கன்னா கமலுக்கு ஜோடி த்ரிஷா அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அபிராமியும் இருக்காங்க. அதாவது விருமாண்டிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பல வருஷங்கள் கழித்து மறுபடியும் அபிராமியை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டார். இந்த படத்துலையும் நம்ம வழக்கமாக கமல் ட்ரேட்மார்க் காட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த லிப் கிஸ் அடிக்கிறது இதெல்லாம் இதுலேயும் இருக்குது. அப்புறம் எப்போவுமே பார்த்திங்கன்னா பெண்களோட நடிக்கும்போது ஒரு அந்யோன்யமாக நடிக்கிறது. அது பல படங்களில் சத்யாலேருந்து எத்தனையோ படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா த்ரிஷாவில் பார்த்திங்களா ஐ எம் ஒன்லி யுவர் ஆடம் அப்படின்னு அவர் காதுகிட்ட போய் ரொம்ப நெருக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அதெல்லாம் கமலோடைய ட்ரேட்மார்க். கமல் தான் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நிரூபிச்சுட்டு வர்றாரு. ஒரு கெட்டப்பில் பார்த்திங்கன்னா முடி கம்மியாகவும் ஒரு தாடியாகவும் சிம்பிளாக ஒரு மாதிரி வேறு மாதிரி ரக்கடான ஒரு லுக்கில் இருக்கார். இன்னொரு கெட்டப்பில் பார்த்திங்கன்னா வேற ஒரு லுக்கில் இருக்கார். முடியெல்லாம் விரித்து போட்டு ஒரு மாதிரி வேற அந்த 7ஆம் அறிவு படத்தில் சூர்யா இருப்பார்ல அந்த மாதிரி ஒரு வேற ஒரு லுக்கில் அப்படி டக்குன்னு நிற்கிறாரு. அதாவது இந்த மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா படமே ஒரு அசத்தலான படம் மாதிரி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா தக் லைஃப் அஃபிஷியல் ட்ரைலர்னு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா சிம்பு கேரக்டர், அதாவது சிம்பு சின்ன சிம்புவாக இருக்கார். அவர்கிட்ட கமல் டைலாக் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ அவரை சின்ன சிம்புவையும் காட்டுறாங்க. அது என்ன அப்படின்னா, அதாவது என் உயிரை காப்பாற்றினவன், என்னை எமங்கிட்ட மீட் எடுத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒந்தலை எழுத்தையும் எந்தலை எழுத்தையும் ஒன்றா எழுதிட்டாங்க, நீயும் நானும் ஒன்று கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா மகன் கதை மாதிரி தான் சொல்லணும். கமலோடைய ஏஜுக்கும் சிம்புவோட ஏஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா மகன் கதை மாதிரி தான் இருக்கும். மேபி ஒரு பெரிய கேங்ஸ்டராக கமல் இருக்கலாம் அப்படி தான் தோணுது. சிம்பு அவருடைய காவலர் மாதிரி இருப்பாருங்கிறது தான் நம்ம நினைக்கணும். அப்படி தான் கதை போகுது. ஒரு சீனில் சொல்கிறார் பாருங்க கமல், அதாவது உள்ளேருந்து நான் பார்த்துப்பேன், வெளியிலேருந்து அமரன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறாருல, அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு பவுண்டரியில் தான் கதை ட்ராவல் ஆகிற மாதிரி தெரியுது. அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்பு பார்த்தீங்கன்னா பயங்கர கோபமாக இனிமே நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்கிறார். ஒரு டைலாக் சொல்லி பவர்ஃபுல்லாக நிற்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது கமலுக்கும் சிம்புவுக்குமே பிற்பகுதியில் ஒரு பிரச்சனை வருது. அதாவது ரைவல்ட்டி 2 பேருக்கும் ஏதோ ஒரு ஈகோ கிளாஷோ ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்பா மகன் மாதிரி தான் கதை. அப்பா மகன் எந்த அளவுக்கு அப்பாவும் மகனும் பாசமாக இருக்காருங்க அப்படிங்கிற சீன்ஸ் எல்லாம் கூட இதில் இருக்குது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கொடை பிடிச்சிட்டு வரும்போது சொல்கிறாரு, அதாவது ஒரு இடத்துல கமல் சொல்லுவார், நான் 8 அடி தாண்டினா நீ 18 அடி தாண்டுவ அப்படின்னு சொல்லுவார். அப்போ சிம்பு சொல்லுவார், இல்லை 16 அடி அப்படின்வா, கணக்கில் நீ பெரிய கணக்கு பிள்ளை தான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த காம்பினேஷன் அப்படிதான். ஒரு அந்யோன்யமா இருக்காங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை 2 பேரும் எதிராக மோதிக்கிறாங்கங்கிற மாதிரியான சீன்ஸ் தான் இருக்கு. பாருங்க கமல் கடைசியில் 2 பேரும் சிம்புவும் கமலும் அடிச்சுக்கிற மாதிரி காமிச்சு சிம்பு கழுத்திலே கமல் கையை வைக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கு. பெரிய அதாவது வேற ஒரு எப்படி சொல்றது, புது கதைக்களமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி கமல் அவர்களும் சிம்பு அவர்களும் ஸ்கிரீன்ல மோதுறதெல்லாம் ரசிகர்கள் அதெல்லாம் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு எகிர ஆரம்பிச்சது இல்லையா? இல்ல கமலை பொறுத்த வரைக்கும் அவர் பயங்கரமா பிரமாதமா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். சிம்புவே நம்ம எந்த விதத்துலையும் குறைச்சி இடப்பட முடியாது. அதாவது எக்ஸலண்டா நடிக்கக்கூடிய ஒரு நடிகர்.
கமல் சிம்பு இந்த காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காம்பினேஷனே சூப்பர் காம்பினேஷன். அது அப்பா மகங்கிற மாதிரியான பேட்டர்னில் ட்ராவல் ஆகி அப்பாவை வந்து மகன் பாதுகாக்கிறாங்கிற மாதிரி ஒரு ஒரு கதை தொடர்ந்து போய் அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் மகனுக்குமே பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது பிரமாதமாக இருக்கும். அதெல்லாம் வந்து எப்படி சொல்ற 2 பேருமே எதிராக நிற்கிறாங்க அப்படின்ற அந்த சீன்லாம் இருக்குல்ல, தியேட்டர்ல எல்லாம் பயங்கர கிளாப்ஸாக இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? கமலுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க. சிம்புக்குன்னு ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க. அந்த 2 ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா, நீயா நானா அப்படின்னு மோதிக்கிற மாரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இதுல கொண்டு வராங்க. அதாவது வந்து கடைசியில பாருங்க, எனக்கும் எமனுக்கும் போட்டி அப்படின்ற மாரி கமல் சொல்ற மாரி டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா, கிளாப்ஸ் அள்ளிட்டு போகும் தியேட்டர்ல எல்லாம். அதாவது ஆரம்பத்துல வந்து என்ன எமன்ட்ட இருந்து காப்பாத்தணும்னு சொல்றாரு, கடைசியில எனக்கும் எமனுக்கும் தான் போட்டி. ஆமாமா. அதான் அவரே சொல்றேனே. காப்பாத்திட்டு அவரே சண்டை போடுறாரு. ஆரம்பத்துல வந்து அப்படி ஒரு டயலாக்க சொல்லிட்டு, எனக்கும் என்னை எமன்ட்டருந்து காப்பாத்துனவரு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் எமனுக்கும் போட்டிங்கிறாரு. அதாவது மணிரத்னத்த பொறுத்தவரைக்கும், அதாவது வந்து அசால்ட்டா இந்த மாரி கதைகள டீல் பண்ணக்கூடியவரு. அதாவது நம்ம நாயகன்லயே பார்த்துருக்கோம்ல, நாயகன் பேட்டர்ன் நெறைய இருக்குன்னு நம்ம சொல்றதுக்கு இன்னொரு உதாரணம் பாருங்க. அங்க கமலோட வந்து டெல்லி கணேஷ் கூடவே இருப்பாரு. இங்க கமலோட பார்த்தீங்கன்னா, நாசர் கூடவே இருக்காரு. ஒரு 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 சீன் பாருங்க. நாசர் வந்து எல்லாமே அமரன் பார்த்துக்குவான்னா, அப்ப நான் எதுக்கு அப்படின்னு வந்து சிம்புகிட்டயே சொல்றாரு. அமரன்ட்டயே சொல்றாரு. அதான் கதை என்ன அப்படிங்கிறது புரியல இன்னும் கரெக்ட்டா. ஏதோ ஒண்ணு உள்ளுக்குள்ள பெரிய விஷயம் இருக்கு. அது என்னங்கிறத கரெக்ட்டா ரிவீல் பண்ண முடியாம, கரெக்ட்டா கிளவரா கட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரைலர. குறிப்பா தமிழ் சினிமால ஒரு முக்கியமான சினிமானா நாயகன் சொல்லலாம். 1987 கிட்டத்தட்ட 38 வருடங்கள் கழித்து 2002ல பார்த்தீங்கன்னா, மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன். அதுல வந்து இன்ட்ரோ வாய்ஸ் ஓவர் கமலஹாசன் தான் குடுத்திருப்பாரு. ஸோ அப்பவே வந்து கமலும் அவர்களும், மணிரத்னம் அவர்களும் எப்ப சேர போறாங்க அப்படிங்கிற டாக் வந்தது. இப்ப சேர்ந்துட்டாங்க. மணிரத்னம் அவர்களுக்குமே ஒரு வெற்றி தேவைப்படுது இல்லையா? ஸோ இந்த படம் வந்து அந்த வெற்றிய பூர்த்தி பண்ணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது மணிரத்னுடைய சமீபத்திய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது நாயகன், தளபதி, அலைபாயுதே இதெல்லாம் படம் குடுத்தார்ல, அந்த வெற்றி இப்ப சமீபத்தில மணிரத்னத்துக்கு இல்ல. அதான் உண்ம. அப்ப பொன்னியின் செல்வன் வந்து பார்ட் 1 பெரிய லெவல்ல வெற்றி அடைஞ்சா கூட, பெரிய முத்திரை மணிரத்னத்தோட முத்திரை வந்து அந்த படத்துல. பாம்பே படம்லாம் எடுத்தார்ல, அந்த பீரியட் மணிரத்னம் வந்து மறுபடியும் இந்த தக் லைஃப்ல வந்துருவார்ன்னு நெனைக்கிறேன். அதாவது அவருக்கே ஒரு பெரிய வெற்றி. அதாவது மிகப்பெரிய ஒரு பேரு, அடையாளம் குடுக்கக்கூடிய ஒரு படமா இருக்கிறதுக்கான படமா இது இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப கமல் மணிரத்னம் காம்பினேஷன் ஒரு பக்கம். ஏற்கனவே கமலும் மணிரத்னம் படத்துல நாயகன்ல நடிச்சிருக்காரு. செக்கச்சிவந்த வானத்துல வந்து சிம்புவும் மணிரத்னம் படத்துல நடிச்சிருக்காரு. ஸோ இந்த 2 காம்போ இருக்கு பார்த்தீங்களா? மணிரத்னம், கமல், சிம்பு காம்போ வந்து நிச்சயமா பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகுங்கிறது படத்திலே நல்லாவே தெரியுது. அதுவும் இல்லாம நம்ம அன்பறிவு வந்து ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. செம மாஸா இருக்கு. அதாவது வந்து ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸலன்ட்டா இருக்கு. சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்க பொறுத்தவரைக்கும் கேட்கவே வேணாம். அதாவது ரோஜா படத்துலேருந்து மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான் காம்பினேஷன் இருக்கு பார்த்தீங்களா? அது ஆல் டைம் அல்டிமேட் காம்பினேஷன். இந்த படத்துலயும் வந்து பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. மணிரத்னம் அவர்கள் படம் வந்து சுமாரா இருந்தாலும், பாடல்கள் வந்து கண்டிப்பா எல்லா படத்திலும் இல்ல, நல்லா இல்ல. இருக்கு. ஏஆர் ரஹ்மான் வந்து பாடல்கள வந்து எப்பவுமே மணிரத்னுக்கு ஸ்பெஷலா ஸ்கோர் பண்ணி குடுத்துருவாரு. இன்னொரு விஷயம் பாருங்க, கமலும் பெரிய டான்ஸரு, சிம்புவும் பெரிய டான்ஸரு. 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு ஆடியிருக்காங்க. கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா, நாட்டு நாட்டு பாடல் மாரி பெரிய சூப்பர் ஹிட்டா அந்த பாடல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்றது? கமர்ஷியலான எல்லா எலிமெண்ட்ஸும் படத்துக்குள்ள இருக்கு. அதே நேரத்தில கதையோட்டமும் படத்துல இருக்கு. அதாவது இந்த 3 பிரம்மாக்கள் அப்படி நம்ம சொல்லலாம். அந்த மாரியான ஆர்டிஸ்ட் தான் 3 பேருமே. மணிரத்னம் அப்படி ஒரு டைரக்டர், கமல், சிம்பு அப்படி ஈக்குவலன்ட்டா நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். இவங்க சேர்ந்து பெரிய எப்படி சொல்றது? மேஜிக் பண்ணுவாங்கன்னு தான் நெனைக்கிறேன். அதாவது வந்து பல படங்கள் கமர்ஷியல் படங்கள் சமீபத்தில வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன்னு, இந்த கமர்ஷியல், இந்த பஞ்ச் டயலாக் இதில தான் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ஆனா மணிரத்னம் வந்து கதையோட ஒரு கமர்ஷியல் படம் சொல்லியிருக்காருன்னு நெனைக்கிறேன். நாயகன் மாரி, தளபதி மாரி ஒரு பெரிய வெற்றி இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பேசும்போது சொன்னீங்க, அன்பறிவோட ஸ்டண்ட் பத்தி பேசுனீங்க. அதே மாரி ட்ரெய்லர்ல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, ரவி கே. சந்திரன் அவருடைய விஷுவல்ஸ். ம். அதுவே ஹாலிவுட் மேக்கிங் மாரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் நெறைய பார்க்க முடிஞ்சது இல்லையா? இல்ல. மணிரத்னத்த பொறுத்தவரைக்கும் அதாவது வந்து ஹாலிவுட் மாரி ஒரு டைரக்டர் நம்ம தமிழ் சினிமால இருக்காரு. அப்படி நம்ம என்னைக்குமே பெருமைப்பட்டுக்கக்கூடிய அளவுக்கு டெக்னிக்கலா ரொம்ப சூப்பரா பண்ணுவாரு. அதாவது வந்து ஒவ்வொரு விஷயமும் மணிரத்னோட ஒவ்வொரு ஷாட்டும் பிரமாதமா இருக்கும். என்னைக்குமே வந்து மணிரத்னம் வந்து டெக்னிக்கலா சோட போனதே கிடையாது. அது அவருடைய கேமராமேன் வந்து எப்பவுமே பெரிய பலமா இருப்பாங்க. ஒரு காலத்துல பி.சி. ஸ்ரீராம் இருந்தாரு. இப்ப இந்த படத்துக்கு ரவி கே. சந்திரன பயன்படுத்தியிருக்காரு. ரவி கே. சந்திரன பொறுத்தவரைக்கும் நெறைய பல படங்கள் வந்து அவர் கலக்குன்னு கலக்கியிருக்காரு. அந்த அவரோட கேமராவுடைய ஒர்க்கு தனியா ஹைலைட்டா தெரியும். இந்த படத்துலயும் பாருங்க, கேமரா ஒர்க் ரொம்ப ஹைலைட்டா தெரியுது. பிரமாதமா இருக்கு கேமரா ஒர்க். அதாவது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய வெற்றிய குடுக்குற அளவுக்கு கேமரா ஒர்க்கும் நல்லா இருக்கு. நீங்க முன்னாடியே குறிப்பிட்டு சொன்னது மாரி வந்து பல காட்சிகள் வந்து ஏற்கனவே நாயகன் படத்துல வந்த மாரி, அத வந்து ரிசெம்பிள் பண்ணுது. 7ஆம் அறிவுல சூர்யா கேரக்டர் ரிசெம்பிள் பண்ற மாரி இருக்குன்னு சொன்னீங்க. அதே மாதிரி சிம்பு அவர்கள் வந்து நான் தான் இனிமே ரங்கராய சக்திவேல்னு சொல்லும்போது,
அது விக்ரம் படத்துல வர ரோலெக்ஸ் கேரக்டர்ல சூர்யா பண்ண அதை ரிசம்பிள் பண்ற மாதிரி இல்லையா? நிச்சயம். இதெல்லாம் வந்து எப்படி ரிசம்பிள் பண்றதா எடுத்துக்கிறதா, இல்ல அந்த படத்தோட அந்த காட்சிகள்லாம் நம்ம தாக்கம் வந்து அதுல இருந்து வெளில வரல, அதனாலதான் வந்து நமக்கு அப்படி தோணுதா, எப்படி எடுத்துக்கிறது? இல்ல ரோலெக்ஸ்னுடைய பாதிப்பு இதுல இருக்குன்னு நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த மாதிரி வந்து எப்படி ரோலெக்ஸுங்கிற ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது, ஒரு 5 நிமிஷம் சூர்யா வந்துட்டு போனாரு, அதையே அவ்வளவு தூரம் கொண்டாடினாங்க. சூர்யா வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க இல்லையா அதே மாதிரி அந்த டேபிள்ல ஏறி நின்னு அந்த கதாபாத்திரத்துல. டயலாக் பேசுறாங்க. ஆமாமா, அதே மாதிரி டேபிள்ல ஏறி நின்று பேசுறத நான் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்புக்கு இன்னும் ஒரு படங்கு மேலேயே ரீச் ஆகும். இன்னொரு விஷயம் சொல்றேன் சார், சிம்பு வந்து பயங்கரமா ஆடியன்ஸ் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட். அவர் சரியா படங்கள் பண்ணாம அப்படியே ஒரு தேக்க நிலையில இருக்காரே தவிர, கரெக்டான படத்தை வந்து சிம்பு கொடுத்தாருன்னா அவரை மாதிரி கொடுக்க முடியாது. கிளாஸா நடிப்பாரு, டான்ஸ் ஆடுவாரு, ஃபைட் பண்ணுவாரு, எல்லாமே பண்ணக்கூடிய, அதாவது மல்டி டேலண்டட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பர்சனாலிட்டி சிம்பு. கமலை பொறுத்த வரைக்கும் நம்ம இது பாராட்டவே வேணாம். அந்த அளவுக்கு உண்மையாலுமே பல படங்கள் அவருடைய டேலண்ட்ஸ் வந்து எல்லா விதத்திலையும் எல்லா டைமென்ஷன்லையும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ மணிரத்னம் கமல் சிம்பு காம்பினேஷன்ங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அது நிச்சயம் பெரிய வெற்றியா அமையும். அந்த வெற்றி வந்து படத்தினுடைய ட்ரைலர்லேயே நல்லாவே தெரியுது. ட்ரெய்லர்ல பார்க்கும்போது ட்ரெய்லர் முடியும் போது விண்வெளி நாயகா அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் வந்து கூஸ் பம்ப்ஸ் கொடுத்துருச்சு. கண்டிப்பா எல்லாருக்கும் அப்படிதான் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கமலஹாசன் அவர்களே வந்து இனிமே யாரும் என்ன உலக நாயகன் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் இதுதான், இனிமே விண்வெளி நாயகன் சொல்லுங்க அப்படின்னு. அதான் சொல்றேன், கமலஹாசன் உலக நாயகன் சொல்ல வேணாம்னு சொன்னாரு. இப்போ அவர் விண்வெளி நாயகன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு பட்டத்தை வந்து நடிகர்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்மளுடைய கருத்து வந்து எப்போவுமே நடிகர்களுக்கு பட்டம் வேணாங்கன்னு தான் சொல்கிறோம். ஆனால் கமலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்வெளி நாயகன் கொடுத்தா கூட தகுமோ அப்படிங்கிற அளவுக்கு அவர் நடிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக அடித்து நொறுக்கிறாரு எல்லா படத்துலையும். இன்னைக்கு கிட்டத்தட்ட கமல் வந்து கிட்டத்தட்ட 70 வயதை நெருங்கிய ஒரு மனிதர். அவர் இந்த வயசுலையும் இவ்வளோ பிரமாதமாக ஆக்ஷனில் அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அது யாராலையும் வந்து கமலை வந்து மிஞ்சவே முடியாது. கமல் தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடம் வந்து எப்பவுமே கமலுக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ட்ரெய்லர்லயும் போட்டிருந்தாங்க ஜூன் 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. படத்துக்கு எந்த அளவுக்கு ஓப்பனிங் இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இல்ல பெரிய ஓப்பனிங் இருக்கும். காரணம் என்னன்னா, கமல், மணிரத்னம், சிம்பு காம்பினேஷனு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அபிராமி இருக்காங்க, திரிஷா இருக்காங்க, ஜோஜு ஜார்ஜ் இருக்காரு, நாசர் இருக்காரு, அப்புறம் நம்ம அசோக் செல்வனை விட்டுட்டோமே, அசோக் செல்வன் போலீஸ் ஆஃபீஸரா வராருன்னு நினைக்கிறேன். அவரும் பார்த்தீங்கன்னா மிடுக்கா ஒரே ஒரு காட்சியில நடந்து வராரு. ஸோ இவங்க எல்லாம் இருக்காங்க. மொத்தமா பார்த்தீங்கன்னா மணிரத்னத்தினுடைய ஒரு காம்பினேஷன் இருக்கு இல்லையா, அதாவது கம்பேக், அதாவது வந்து நிறைய படங்கள் நடுவுல குடுத்துட்டாரு. இருந்தாலும் அந்த நாயகன், தளபதி பீரியட் இருக்குல்ல, அந்த மாரியான படமா வந்து நிச்சயமா வந்து தக் லைஃப் இருக்கும். இருக்க போகுது அப்படிதான் நமக்கு தெரியுது. முதல் நாள் தியேட்டர்லாம் எப்படி சொல்றது, தெறிக்க விடும் தியேட்டர் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கணும். அப்படிதான் இருக்கு ட்ரெய்லர். ரொம்ப நன்றி சார். தக் லைஃப் ட்ரெய்லர் பார்த்துட்டு பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.